அண்ணா கத்தாதீங்கண்ணா, நான் பணத்தை சீக்கிரமா கொடுத்தேன். ஏமா 2 வாரமா பணத்தை அப்ப தருவேன் இப்ப தருவேன்னு சொல்லி ஏமாத்திருக்க. நீ எல்லாம் வயிற்றுக்கு சோறு தான் தின்றியா? இன்னும் ஒரு நாளுக்குள்ள பணம் வரல உன்னை அவ்வளவுதான் பாத்துக்க. ஏன்டா சோகமா இருக்க? இல்லைண்ணா, இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டாண்ட போய் ரொம்ப கேவலமாக பேசிட்டு வந்துட்டேன். அதுவே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிறா நமக்கு மேலே இருக்கிறவனுங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐ பேசி வாங்கினவன் அடுத்த மாதம் நமக்கு வேலை இருக்குன்னு சொல்லி மிரட்டுறானுங்க. நமக்கும் வேற வழி இல்லாமல் தான்டா கஷ்டப்பட்டு போய் கத்த வேண்டியதாக இருக்கு. ஏய் சிவா, நீ காலைல ஏதோ பொண்ணு வீட்டாண்ட போய் கத்தினியாடா? ஆமாண்ணா. டேய், அந்த பொண்ணு தூக்கு மாட்டி போச்சான்டா. பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்து காப்பாற்றிட்டாங்களாம். என்னண்ணா சொல்கிறீங்க? டேய், அந்த பக்கம் ஏதாவது கலெக்ஷன்லாம் போகாத, ஒரே பிரச்சனையாக இருக்குது. எதுவும் மாட்டிக்காத, அதுதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துக்கோ. அண்ணா, மேனேஜர் கால் பண்ணுறேண்ணா. பேசு பேசு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். டேய், அந்த பொண்ணுகிட்ட இருந்து பணத்தை வாங்கினியா இல்லடா? சார் இல்லை சார், எனக்கு அந்த பொண்ணு பணத்தை வாங்கினியா இல்ல அதை மட்டும் சொல்லு. நாளைக்கு தந்துடுறாங்களா சார்? சே போன வை. சே நான் எனக்கு மைண்டே ஒரு மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேண்ணா. சரி தம்பி, பார்த்து போ. என் பேர் சிவா. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க அதே கஷ்டம்தான் என் வீட்லேயும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி